அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு 1249வது நிகழ்ச்சி. நேத்திக்கு இந்தியா ஒரு சேட்டலைட் விட்டது. நிசார், நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் மிஷன். இதுதான் அந்த நிசாரோட எக்ஸ்பான்ஷன். இந்த சேட்டலைட் பத்தி தான் இன்னைக்கு பேசலாம் அப்படின்ட்டு ஸ்ரீதர் சார் முன்னாடியே சொன்னார். சேட்டலைட் விடுறதுக்கு முன்னாடியே பேசிடுவோமா, அது சொன்னாரு. பேசிடுவோம் சார் அப்படின்னா, விட்ட பிறகு பேசலாம் அப்படின்னாரு. பட் இதுல என்ன இம்பார்ட்டன்ட்னா, நமக்கு பல முறை இது வரைக்கும் 80 முறைக்கு மேல யூஎஸோட சேட்டலைட் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இஸ்ரோல இருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க பல சேட்டலைட். இந்த சேட்டலைட் கொஞ்சம் ஸ்பெஷல். 2 விதமான ரேடார் அட்டாச் பண்ணி போயிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்பெஷல். நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இதுல, மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதனுடைய முழு விவரமும் ஸ்ரீதர் சார் சொல்லுவாரு, கேட்போம், பார்க்கலாம். சார் நீங்க ஆரம்பிக்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். சாரி, இன்னைக்கு நம்ம பேச போறது நேத்து இஸ்ரோ அனுப்பிச்சாங்க இல்லையா? இஸ்ரோ நாசா கொலாபரேஷனில் ஒரு சேட்டலைட் அனுப்பிச்சாங்க. தி கால் நிசார் அப்படிங்கிறாங்க. நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பரேச்சர்ஸ் ரேடார் அப்படிங்கிற சேட்டலைட் நேற்று போச்சு மேலே. அதை பற்றி தான் இப்போ கொஞ்சம் பேச போகிறோம். ரொம்ப டீப்பாக நான் போகலை, ஏன்னா ஐம் நாட் அ ஃபிசிசிஸ்ட். பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் ஓரளவு கொஞ்சோண்டு தெரியும். ஸோ அது அந்த விஷயத்தில் பார்க்கலாம் நம்ம. ஓகேவா? யாராவது ஃபிசிக்ஸ் இருந்தாங்கன்னா தே கேன் சப்போர்ட் மீ லேட்டர். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே, இது இந்த நிசார்ல என்ன பேசிக் டைப் அப்படின்னா, இது ஆர்பிட்ல சுத்துறது. நம்பர் 1 என்னைக்கு லான்ச் பண்ணாங்கன்னா 30th July 2025 ஃப்ரம் இந்தியா. இஸ்ரோ தாவன் சென்டர்லேருந்து போட்டாங்க. இந்த சேட்டலைட் பார்ட்னர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா, நம்ம நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்தது. ஸோ அதனால தான் நிசாங்கிறது பேர் இதுக்கு வச்சாங்க அப்படின்னம்னா, என் நாசா அதனுடைய இது, ஐ இஸ்ரோ ஐ, அப்புறமேலு அந்த மிச்சம் எஸ்ஆர்ஓங்கிறத அந்த அப்பரேச்சர்ஸ் இதுக்கு அதை வச்சு பட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னம்னா, இட் அப்சர்வ்ஸ் அண்ட் மெஷர்ஸ் த எர்த் சர்ஃபேஸ். அதாவது என்னென்ன எர்த் சர்ஃபேஸில் நடக்குமோ, என்னென்ன சேஞ்சஸ் நடக்குமோ, என்னென்ன மாதிரி மாறுமோ, அதை அப்சர்வ் பண்ணி மெஷர் பண்ணுது. அதுதான் அதனுடைய பேசிக் கோல். முதல்ல அனுப்பிச்ச சேட்டலைட் எல்லாமே அதுதான் பேசிக் கோல். இதுவும் அதனுடைய பேசிக் கோல் தான் இது. பட் எந்த விதத்தில் இது மற்றதை காட்டிலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறது பின்னாடி நம்ம பார்க்கலாம். சார் நெக்ஸ்ட் சார். ஓகே, இதில் ஸ்கோப் என்னென்னு பார்த்தோம்னா, இது அதே முதல்ல சொன்ன மாதிரி தான். டீட்டெயில்டு வியூ ஆஃப் தி எர்த் எப்படி அப்சர்வ் பண்ண முடியும், என்னென்ன இதை மெஷர் பண்ண முடியும், பிளானெட்டில் என்னென்ன காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் இருக்குதெல்லாம் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. நமக்கு வெரி ஆஃபன் நம்ம என்ன ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எக்கோசிஸ்டம் டிஸ்டர்பன்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். ஐஸ் ஷீட் கொலாப்சஸ், இப்போ எல்லாம் போலாரில் எல்லாம் ஐஸ் ஷீட்லாம் கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்குது, அதை பார்க்குறோம். ப்ளஸ் நேச்சுரல் ஹசார்ட்ஸ், என்னென்ன நேச்சுரல் ஹசார்ட், எத்துக்கோயக்கு அதெல்லாம் வரதெல்லாம் பார்க்குறோம். சீ லெவல் ரைஸ், சுனாமி அதெல்லாம் பார்க்கலாம். கிரவுண்ட் வாட்டர் இஷ்யூஸ் அதை பற்றியும் இதெல்லாம் தான் மோஸ்ட்லி இந்த நிசார் இஸ் கோயிங் டு கவர். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரேடார் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் ஸ்பேஸ் அப்படிங்கிறாங்க. எதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் ஸ்பேஸ்னா, சப்சிக்வன்ஸ்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, சிஸ்டமேட்டிக்லி மேப் த எர்த், measuring the changes of our planet surface to the extent of centimeter level. இதுதான் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். மற்றதெல்லாமே நமக்கு மேப் போட்டு காமிச்சிரும். மற்ற இது வரைக்கும் அனுப்பிச்சது எல்லாமே இட் வில் ஜஸ்ட் மேப் அவுட் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் த சேஞ்சஸ், எவ்வளோ தூரத்துக்கு மாறி இருக்குன்னு காமிக்கும். பட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் மெஷரிங் அப் டு சென்டிமீட்டர் லெவலுங்கிறது இது ஃபர்ஸ்ட் டைம். அதனால தான் தே கால்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிசாரத்தை. சார் நெக்ஸ்ட் சார். ஓகே, இதில் என்ன டெக்னிக் எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க அப்படின்னோம்னா, இதில் தே யூஸ் 2 பேண்ட், எல் பேண்டுன்னு ஒன்று இருக்குது, ஒன்று எஸ் பேண்டுன்னு இருக்குது. அது அதை பின்ன சப்சிக்வன்ட் ஸ்லைடில் அதை பார்க்கலாம். அந்த பேண்டுங்கிறதெல்லாம் எதனால வருது, எதுக்கு இது வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம்.
ஸோ 2 டைப் ஆஃப் ஆர்எஃப் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து தே கால் எல் பேண்ட் சார், அது வந்து அதனுடைய வேவ்ல வந்து 24 சென்டிமீட்டர் வேவ் லென்த்து. ஒன்று வந்து எஸ் பேண்ட் சார், அது வந்து 12 சென்டிமீட்டர் வேவ் லென்த். இது இன்ஸ்ட்ருமெண்ட் டைப் என்ன அப்படின்னா சிந்தட்டிக் அப்பரச்சர் ரேடர், அதுதான் அந்த சார்னு போட்டிருக்கிறது. ஓகே, நம்ம NISARங்கிறது என்னன்னா என் ஃபார் நாசா, ஐ ஃபார் இன்சாட் நம்ம இந்தியா, தென் SAR வந்து சிந்தட்டிக் அப்பரச்சர் ரேடர், அதைத்தான் அப்ரிவேட் பண்ணி நிசார் அப்படின்னு போட்டாங்க. ஓகே, இந்த சேட்டலைட்டை வந்து எவ்வளோ தூரம் ஆல்டிடியூட் வச்சிருப்பாங்க அப்படின்னம்னா 747 கிலோமீட்டரில் மேலே வச்சிடறாங்க, அபோவ் தி எர்த் லெவலில் வச்சிடறாங்க. வச்சுட்டு 98.4 டிகிரி இன்க்ளினேஷனில் பார்த்துக்கிட்டு இருக்கும், பூமியை பார்த்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கும். இதுதான் பேசிக்கலி டெக்னிக் எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க எசென்ஷியலாக. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே, இப்போ ஜஸ்ட் இது ஜெனரிக் வியூ, எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி உள்ள ராக்கெட்டுக்குள்ளே வைக்கிறது எப்படி இருக்குதுன்னா இந்த மாதிரி இருக்குது எல்லாமே. நீங்கள் யூ கேனாட் சி எனி ரேடார், யூ கான் சி எனி திங், ஒன்லி மிஷின்ஸ் எல்லாமே இருக்கும். ரேடார்லாம் மேலே போனதுக்கு அப்புறமேல எல்லாம் 1 by 1 அது தனி ப்ராசஸ் ஓப்பன் அப் ஆகும்னு வச்சுங்களேன். இது ராக்கெட்டுக்குள்ளே உள்ள வைப்பாங்க, ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு போய் உள்ள வைக்கிற பொசிஷன் இது. ஓகே, நெக்ஸ்ட் சார். மேலே போனதுக்கு அப்புறமேலு ரேடார் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமேலு வென் இட் ஸ்டார்ட் ரிவால்விங் இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும். இந்த சர்க்கிளாக இருக்கிறது பார்த்தீங்களா, அதுதான் மோஸ்ட் பவர்ஃபுல் ஆண்டனா. அதனுடைய டயமீட்டர் வந்து 12 மீட்டர்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஆண்டனா டெவலப் பண்ணி பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் சார். இது ஸ்கிமேட்டிக் வியூ. மேலே இருக்கிறது ஒரு சர்க்கிளாக இருக்கிறது தான் தே கால்டு டிப்ளாய்டு ரேடார் ஆண்டனா ரிஃப்ளெக்டர் அப்படிம்பாங்க. அதனுடைய டயமீட்டர் வந்து 12 மீட்டர்ஸ் டயமீட்டர். அதுக்கு கீழே இருக்கிறது வந்து ஒரு ராட் இருக்குதுங்களா, அதுதான் ரேடார் ஆண்டனா பூம், தாங்கி பிடிக்கிறது. அது வந்து 9 மீட்டர் லென்த்து. அதுக்கு ரேடாருக்கு மேலே அந்த பூமுக்கு மேலே இருக்கிறது ஜிபிஎஸ் ஆண்டனா இருக்குது. அப்படியே கீழே வந்தோம்னா தென் அந்த எல் பேண்ட் எஸ் பேண்டனுடைய ஃபீடர் இருக்குது. அப்போ எல் பேண்ட் ஃபீடர் வச்சுருக்காங்க. அது தனியாமல் எல் பேண்ட் சார் எலக்ட்ரானிக்ஸ் ஒன்று இருக்கும், அது மாதிரி எஸ் பேண்ட் சார் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் தான் உள்ளே போட்டு தென் RF LS பேண்ட் ஃபீட் பண்ணும். அப்புறமேலு கீழே பார்த்தோம்னா ரேடார் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி ஓவராலாக எப்படி இருக்குன்னு ஸ்ட்ரக்சர்னு பார்த்துருக்கோங்க. இதெல்லாம் கேரி பண்ணுறதுக்கு வந்து ஒரு பஸ்ஸுன்னுபாங்க, தட்ஸ் கால்டு ஸ்பேஸ் கிராஃப்ட் பஸ் அப்படிங்கிறாங்க. தே கால் I3K அப்படிங்கிறாங்க. ஐங்கிறது வந்து இன்சாட், நம்ம வச்சிருக்கிறது இன்சாட், அந்த நேம் போடுறாங்க. 3Kங்கிறது 3000, 3,000 கிலோ. பட் ஆக்சுவலாக போனது வந்து 2350 கிலோ இஸ் த வெயிட். அதை 2000 எழுத முடியாது இல்லையா, அதனால 3K அப்படின்றாங்க. சப்போஸ் 3.5 இருந்ததுன்னா 4K அப்படின்ட்டுருவாங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் அபவுட் பண்ணிடுவாங்க போல் இருக்குது. தென் 2 பக்கம் விங்கு மாதிரி இருக்கிறது தான் நமக்கு சோலார் அரே. அந்த தான் அது தட் அப்சார்ப் த பவர் ஃப்ரம் த சன் அண்ட் தென் கீப் இட் அண்ட் தென் ஜெனரேட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் கண்டினியூ த சிஸ்டம். இது வந்து சூரியனை சுற்றி இருக்கிறனால எப்போவுமே சோலார் பவர் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால வந்து திஸ் வில் பி வெரி ஆக்டிவ் ஆல் த டைம் அப் டு ஐ திங்க் 3 இயர்ஸோ 5 இயர்ஸோ ஸ்பெசிஃபிக் கொடுத்துருக்காங்க. சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே, இது வந்து ஜஸ்ட் சம்மோர் ப்ரிசியஸ் மாடல். ரேடார் ஆண்டனா ரிஃப்ளெக்டர், அதுதான் அந்த மேலே இருக்கிற ரவுண்டாக இருக்கிறது 12 மீட்டர் இருக்கிறது. அது வந்து பார்த்தோம்னா ஒரு கோல்டு மெஷ் மாதிரி வச்சு கோல்டு மெஷ் மாதிரி வச்சுருப்பாங்க. அது ஃப்ளெக்சிபிள் கோல்டு மெஷ் அது பேசிக்கலி. அதுக்கு கீழே இருக்கிறதா ரேடார் ஆண்டனா பூம் இருக்குது. தென் அந்த ஹவுசிங் பார்த்துட்டோம், பஸ்ஸை பார்த்துட்டோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சப்சிஸ்டம்ஸ் என்னன்னா எசென்ஷியலி 2 இருக்குது. எல் பேண்ட் சார் அதில் சப்ளை பண்ணது நாசா கொடுத்தாங்க. JPL ஜெட் ப்ரொப்பல்லர் லெபோரட்டரி நாசா அவங்க கொடுத்தது இந்தியாவுக்கு அனுப்பிச்சாங்க. அதை நம்ம அசம்பிள் பண்ணோம். நம்ம இந்தியாவிலிருந்து இஸ்ரோ வந்து அவங்க வந்து எஸ் பேண்ட் சார் அப்படின்னு வச்சு அதையுமே அசம்பிள் பண்ணாங்க. ஓகே, இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்ட்ரக்சர் முழுசுமே இங்கே இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்ட்ரக்சர் முழுசுமே யார் பண்ணாங்கன்னா நாசா அசம்பிள் பண்ணி நம்ம கொடுத்தாங்க, நம்ம அங்கே அசம்பிள் பண்ணிட்டோம். அதே மாதிரி ரேடார் ஆண்டனா மேலே இருக்குது பார்த்தீங்களா, ரேடார் ஆண்டனா அதுவும் வந்து நாசாவிலிருந்து வந்தது தான். ஓகே, நெக்ஸ்ட் சார். ஓகே, இதுதான் நம்ம ஜஸ்ட் ஒரு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா ஜஸ்ட் எல் பேண்ட் எஸ் பேண்ட்னா யாருக்கும் புரியாது இல்லையா. நம்ம முதல்ல வந்து நம்ம சன்னை பற்றி பேசுகிறப்பவே நம்ம பார்த்தோம், சன்னிலிருந்து என்னென்ன ரேஸ் வருது அப்படின்னு பார்த்தோம். அதில் வந்து 2 டைப்னு சொன்னோம். ஒன்று வந்து வேவ் லென்த்தை பற்றி சொன்னோம், இன்னொன்று வந்து ஃப்ரீக்வன்சி பற்றி சொன்னோம். வேவ் லென்த் ரொம்ப ஷார்ட்டாக இருந்ததுன்னா, இப்போ எக்ஸ்ரேவெல்லாம் வேவ் லென்த் ரொம்ப ஷார்ட்டு, அதனால தான் அந்த வேவ் லென்த் நம்ம உடம்புல பட்டுதுன்னா உடம்புக்கு எல்லாத்தையும் கரைச்சிடும். ஓகேங்களா. ஸோ அது ஷார்ட்டர் வேவ் லென்த் இருக்கிறதுக்கெல்லாம் பார்த்தோம்னா கீழே இருக்குது பாரு, ஃப்ரீக்வன்சின்னு போட்டிருக்கேன் ப்ளூ கலரில். ஸோ ஷார்ட்டர் வேவ் லென்த் எல்லாமே ஹையர் ஃப்ரீக்வன்சி பயங்கரமாக இருக்கும். அதோட ஃப்ரீக்வன்சி எது மாதிரினா அதனுடைய
what do you call velocity அல்லது capacity to affect the system is very high. ஸோ இப்போ வந்து காமா ரேஸ்லேருந்து அப்படியே தள்ளி ரைட் சைடில் போனோம்னா வேவ் லென்த்து ஷார்ட்டர்லேருந்து லாங்கர் வேவ் லென்த்தாக மாறும். இப்போ நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னோம்னா வி யூஸ் எக்ஸ்ரேஸ் இன் மெடிசன், காமா ரேஸ் இன் த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ், அல்ட்ரா வயலட் ஃபார் சம் அதர் அப்ளிகேஷன், இன்ஃப்ராரெட் ஃபார் சம் அதர் அப்ளிகேஷன். இதெல்லாம் ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன்ஸ். பட் நம்ம ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுறது என்ன, ரேடியோ வேவ்ஸ். அதனுடைய வேவ் லென்த் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர்லேருந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் வேவ் லென்த் போகுது. அதனால தான் இவ்வளோ லாங் வேவ் லென்த்தாக இருக்கிறனால அதனுடைய ஃப்ரீக்வன்சியும் பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ரொம்ப அதிகமாக ரொம்ப கம்மியாக இருக்கும். 10⁸, 10⁶, 10⁴ அப்படின்னு தான் ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்குது, வேவ் லென்த் அதிகமாக இருக்கிறனால இட் நெவர் கெட் டிஸ்டர்ப்டு வென் இட் இஸ் இன் த ஏர், வென் இட் கம்ஸ் டு எர்த் ஆல்சோ. ஸோ லாங் வேவ் லென்த் வந்து எப்போவுமே ஸ்டேஷ்னரியாக அமைதியாக போயிட்டு இருக்கும். ஷார்ட்டர் வேவ் லென்த் வந்து என்ன ஆகும் அப்படின்னம்னா இட் கேனாட் ப்ராபகேட், இட் கெட் டிஸ்டர்ப்டு வெரி ஃபாஸ்ட். ஸோ இப்போ அந்த மைக்ரோவேவ் ரீஜன் இருக்குங்களா, அந்த 1 சென்டிமீட்டர் டு 1 மீட்டர், தட் இஸ் 1 சென்டிமீட்டர் டு 100 சென்டிமீட்டர், அந்த மைக்ரோவேவ் ரீஜன் தான் நம்ம வி கால் ரேடியோ ஆர்எஃப் ஃப்ரீக்வன்சி, ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறோம். அந்த ஆர்எஃப் ஃப்ரீக்வன்சி, மைக்ரோவேவ் ஃப்ரீக்வன்சி என்ன ஆகுதுன்னா 1 சென்டிமீட்டர் டு 100 சென்டிமீட்டர் வந்து தே கிளாசிஃபை இன்டு வேரியஸ் பேண்ட் வித், தே கால் பி பேண்ட். பி பேண்டில் என்ன அப்படின்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவ் லென்த் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 30 to 100 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். எல் பேண்டுன்னு பார்த்தோம்னா 15 to 30 சென்டிமீட்டர்னு வரும். இன்னொரு பேண்ட் எஸ் பேண்ட் ஒன்று இருக்குது, அது வந்து இன்னும் ஷார்ட்டர் லென்த் 7.5 to 15 சென்டிமீட்டர். அடுத்தது வந்து சி பேண்ட் 3.75 சென்டிமீட்டர் to 7.5 சென்டிமீட்டர். தென் வி ஹாவ் எக்ஸ் பேண்ட் 2.4 to 3.75 சென்டிமீட்டர். Then another called Q band அப்படிம்பாங்க 1.67 to 2.4. then K band 1.1 to 1.67. then kappa bandங்கிறது 0.75 to 1.1 சென்டிமீட்டர். இந்த எல்லா பேண்டு பேண்டு இருக்குதுங்களா, இந்த 6-7 பேண்டுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. எல்லாமே சேம் அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஏன் நம்ம வந்து இந்த பர்டிகுலர் எல்லும் எஸ் நம்ம எடுத்தோங்கிறத நம்ம பார்க்கலாம். சார் நெக்ஸ்ட் சார். அஃப்கோர்ஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த எல் பேண்டு எஸ் பேண்டு சார் ரெண்டு மட்டும்தான் நம்ம வந்து வி ஆர் யூஸிங் இட். அது தே கால்ட் ரேடியோ ஃப்ரீக்வன்சி பேண்டு கம்பாங்க. அது வந்து இஸ் யூஸ்ட் இன் த கம்யூனிகேஷன் சிஸ்டம். ஏன்னா இந்த 2 பேண்டுக்கு வந்து வேவ் லென்த் பார்த்தோம். ஒன்று வந்து 30 வரைக்கும் போகுது, ஒன்று வந்து 7லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ அதனால இட் வில் ஜஸ்ட் காம்ப்ளிமெண்ட் டு ஈச் அதர். அப்போ என்ன ஆகும் அப்படின்னோம்னா ரெண்டுமே வந்து நிறைய அப்ளிகேஷனை வந்து கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பேண்டு வந்து எசென்ஷியல் ஃபார் டெக்னாலஜி லைக் சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸுக்கு, ரேடார், நேவிகேஷன் சிஸ்டம், ஜிபிஎஸ், ஒய்ஃபைக்கெல்லாம் இந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணுவாங்க. மற்றது யூஸ் பண்ணலாம், பட் எல் அண்ட் எஸ் இஸ் மோர் ப்ரிடாமினன்ட் ஃபார் மெஷரிங் அண்ட் மேப்பிங் த எர்த் சர்ஃபேஸ் ஆக்டிவிட்டீஸ். ஓகே நெக்ஸ்ட் சார். எல் அண்ட் எஸ்ங்கிறது இது சம் மோர் டீட்டெயில்ஸ். எல் அண்ட் எஸ் அப்படிங்கன்னா அது வந்து மைக்ரோவேவ் நம்ம பார்த்துட்டோம். அது மைக்ரோவேவ் போர்ஷன் ஆஃப் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். வர்றது சன்னிலிருந்து வர்றது எல்லாமே கம்ப்ளீட்டாக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் தான். அதில் தான் நம்ம வந்து பார்த்தோம் ஷார்ட்டர் வேவ் லென்த் எக்ஸ்ரேலேருந்து ஆரம்பித்து லாங்கர் வேவ் லென்த் ரேடியோ வரைக்கும் பார்த்தோம். அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் வந்து பார்ட் ஆஃப் த மைக்ரோவேவ் போர்ஷன் தான் இந்த எல்எஸும் உள்ள அடங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எல் பேண்டனுடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் என்னன்னு பார்த்தோம்னா 1 to Z GHz அப்படிம்பாங்க. வேவ் லென்த் வந்து இட் கேன் வேரி 15 to 30 சென்டிமீட்டர். ஓகே, இந்த எல் பேண்ட் வந்து லாங்கர் வேவ் லென்த் இருக்கிறதுனால என்ன பண்ணுது அப்படின்னம்னா இப்போ வந்து இட் டீப்பர் பெனட்ரேஷன் த்ரூ வெஜிடேஷன் கவர். இப்போ ஃபாரஸ்ட் இருக்குது, டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்கெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது ஃபுல்லாக மரமெல்லாம் கவர் பண்ணியிருந்தாலும் எல் பேண்டு வேவ் லென்த் வந்து அதிகமாக இருக்கிறனால, ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு கம்மியாக இருக்கிறனால இட் கேன் ஜஸ்ட் கோ அப் டு த பாட்டம் ஆஃப் த ஃபாரஸ்ட். அது மட்டும் இல்லாமல் ட்ரை சாயில் லேயர் மேலே மட்டும் நிற்காமல் இட் கேன் பெனட்ரேட் டு சம் எக்ஸ்டென்ட். இதுதான் எல் பேண்டு சார்னுடைய அட்வான்டேஜ். இந்த அட்வான்டேஜ்னால என்னென்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னம்னா எஸ்டிமேட்டிங் த பயோமாஸ் அண்ட் ட்ராக்கிங் ஆஃப் ஃபாரஸ்ட் ஹெல்த் சேஞ்சஸ் பார்க்கலாம். தென் மானிட்டரிங் த லேண்ட் சர்ஃபேசஸ் டிஃபார்மேஷன், எர்த்குவேக் வருதா வரலையா, லேண்ட்ஸ்லைட்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். அப்புறம் ஸ்டடிங் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபாரஸ்ட் அண்ட் குவான்டிஃபைங் த பயோமாஸ். அப்புறமேல மேப்பிங் லேண்ட் கவர்ஸ் அண்ட் சாயில் மாய்ஸ்சர். நம்ம வந்து
நமக்கு வந்து டெய்லி வந்து இந்த 4 பேராமீட்டர் தான். அதுக்கீழே நிறைய சப்டிவிஷன் இருக்குது. பட் இந்த 4 தான் முக்கியமான சப்ஜெக்ட். ஸோ இந்த எல் பேண்டு லாங்கர் வேவ் லென்த் வச்சுக்கிட்டு இந்த சேட்டலைட் வந்து கேன் அசஸ் தீஸ் 4 parameters which will eventually contain so many sub parameters. ஓகே, அதை பற்றி ரொம்ப உள்ள போக வேண்டாம், அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். செகண்ட் வந்து எஸ் பேண்ட். எஸ் பேண்ட் சார் அப்படிங்கிறாங்க. அதனுடைய ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா எல் பேண்டை காட்டிலும் அதிகமாக இருக்குது. எல் பேண்ட் 1.2 அப்படின்னோம்னா எஸ் பேண்ட் வந்து 2.4. அதனுடைய வேவ் லென்த் பார்த்தோம்னா கம்மியாக இருக்கும், 7.5 to 15 சென்டிமீட்டர். ஸோ அப்போ வந்து எஸ் பேண்ட் வந்து ஷார்ட்டர் வேவ் லென்த் ஆஸ் கம்பேர்ட் டு எல் பேண்ட். எல் பேண்ட் வந்து வேவ் லென்த் அதிகமாக இருக்கிறதுனால இட் கேன் பெனட்ரேட் அப் டு த டவுன் ஆஃப் த ஃபாரஸ்ட்னு வச்சுக்கலாம். ஆனால் எஸ் பேண்ட் வந்து வேவ் லென்த் கம்மியாக இருக்குது, ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இட் வில் ஜஸ்ட் கவர் த டாப் போர்ஷன். ஸோ இதனால எஸ் போர்ஷன் அது பட் இட் கேனாட் கோ டவுன் மச், பட் இட்ஸ் கவர் த சர்ஃபேஸ். சப்போஸ் கிளேஷியர் மெல்ட் ஆகுது, வேற ஏதாவது வருது அப்படின்னோம்னா அந்த எஸ் பேண்ட் வந்து காட்டி கொடுத்துரும் நமக்கு. ஸோ இந்த எஸ் பேண்டை வச்சுக்கிட்டு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னோம்னா மானிட்டரிங் த சாயில் மாய்ஸ்சர். ஏன்னா அது அக்ரிகல்ச்சருக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? சர்ஃபேஸில் சாயில் மாய்ஸ்சர் தெரிஞ்சதுன்னா பாட்டத்தில் சாயில் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ எஸ்பெஷலி ரீஜன்ஸ் லைக் ஆல் திஸ் போல்ஸ் where the ionosphere's influence is less significant on the S diagram. அது மட்டுமே மானிட்டரிங் த கோஸ்டல் ப்ராசஸ் லைக் வாட்டர் டெப்த் எவ்வளவு இருக்குது, ஓஷன் விண்ட்ஸ் எவ்வளவு இருக்குதுன்னு பார்க்கலாம். தென் ஸ்டடியிங் த ஜியாலஜி ஆஃப் இந்தியா அண்ட் அனலைசிங் த கோஸ்டல் ஷார்ட் லைன்ஸ். தென் அசஸிங் த கிராப் பெல்ட் அண்ட் டிடெக்டிங் சேஞ்சஸ் இன் த ஸ்னோ கவர். ஸோ இப்போ பார்த்தோம்னா ரெண்டுமே எல் அண்ட் எஸ்ஸும் பார்த்தோம்னா இட் கவர்ஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங். டாப்பில் வந்து என்னென்ன தேவைப்படுதோ என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் பார்த்துடலாம். சாயில் டு சாயிலிருந்து ஸ்னோ கவர் வரைக்கும் டாப்பில் எப்படி மூவ்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சிடும். அதே சமயத்தில் வந்து எல் வந்து வேவ் லென்த் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இட் பெனட்ரேட்ஸ் டவுன் டு செக் எவ்ரி திங். ஈவன் வல்கனோ வருதுன்னா கூட அதை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதெல்லாம் தான் அது ரெண்டுக்கும் உள்ள பேண்ட் டெக்னிக்கல் பெரிய அட்வான்டேஜஸ். ஓகே, நெக்ஸ்ட் சார். ஓகே, இது தே கால் இட் காம்ப்ளிமெண்டரி ரோல் இன் தி சேட்டலைட் நிசார் அப்படிங்கிறாங்க. ஏன் காம்ப்ளிமெண்டரி ரோல் அப்படின்னோம்னா இது வரைக்கும் சார் ஒன் செகண்ட் லெட் மீ டேக் சம் பாயிண்ட். ஐ எம் நாட் குட் இன் ஸ்பீக்கிங். கண்டினியூ ஸ்பீக்கிங் ப்ளீஸ் ப்ளீஸ். ஸோ காம்ப்ளிமெண்டரி ரோல் இன் நிசார் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா இது வரைக்கும் அனுப்பிச்ச சேட்டலைட்டில் முதல்ல வந்து போனது எல்லாமே ஆப்டிக்கல் சார்ந்தது. ஸ்பெக்ட்ரம் வச்சு முதல்ல ஆப்டிக்கல்ஸ் ஸ்பெக்ட்ரஸ் வச்சு லைட்டை வச்சு பண்ணாங்க. அதுக்கப்புறமேலே தென் தே நோ தட் ஓகே ஆப்டிக்கல் வச்சு பண்ணனாலும் அவ்வளோ தூரத்தில் சப்போஸ் ஈவன் இஃப் யூ கீப் த சேட்டலைட் அட் 400 கிலோமீட்டர் அபோவ் தி எர்த் வச்சாலுமே ஆப்டிக்கல் வந்தால் லைட் வரப்போ என்ன ஆகும்னா இட் கெனாட் ரீச் த சர்ஃபேஸ் ப்ராப்பர்லி பிகாஸ் நடுவில் க்ளவுட் இருக்கலாம், நிறைய டஸ்ட் இருக்கலாம், அதனால அஃபெக்ட் ஆகும். அதனால அதை விட்டுட்டு தான் சோவியத்தும் சரி அமெரிக்காவும் சரி தே சென்ட் லாட் ஆஃப் சேட்டலைட்ஸ். அப்போ தான் என்ன பண்ணாங்க, ஓகே இந்த மைக்ரோவேவ் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேரியேஷன் இருந்து மைக்ரோவேவ் போர்ஷன் எடுத்து அந்த ஆர்எஃப் வந்து ஆர்எஃப் எடுத்துட்டு இந்த எல் பேண்ட் சோ மெனி பேண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணலான்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு பேண்ட் யூஸ் பண்ணாங்க டிபெண்டிங் அப்பான் தர் அப்ளிகேஷன்ஸ். பட் இது வரைக்கும் நோபடி ஹஸ் கண்டெம்ப்ளேட்டட் ஆர் எக்ஸ்பிளைன் ஆர் what do you call attempted to use 2 bands in a given satellite. அதனால தான் வந்து this has got a very important role to play அப்படிங்கிறது தான் வேற. அதனால தான் they call complementary role in NISAR அப்படிங்கிறாங்க. ஏன்னா மாதிரி எல்லாமே எல் பேண்ட் இருக்குது எஸ் பேண்ட் இருக்கிறதுனால என்ன ஆகணும்னா இட் கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி எர்த் பார்க்க முடியும். ஓகே, அது வந்து சப்போஸ் எல் பேண்ட் வச்சு சேட்டலைட் அனுப்பிச்சாலோ எஸ் பேண்டை மட்டும் சேட்டலைட் அனுப்பிச்சாலோ என்ன ஆகும், எல் பேண்ட் வந்ததுன்னா என்ன ஆகும்னா எஸ் யூ கேன் கவர் அப் டு த பாட்டம் அப்போ போகிற அளவுக்கு போகும். ஆனால் இட் வில் நாட் கிவ் யூ சர்ஃபேஸ். பட் சர்ஃபேஸ் எஸ் பேண்ட் மட்டும் வச்சுன்னா ஒன்லி சர்ஃபேஸ் மட்டும்தான் காமிக்கும், கம்ப்ளீட்டாக கவர் ஆகாது. ஸோ இந்த எல் அண்ட் எஸ் ரெண்டுமே போகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா as we already explained, L band penetrates deeply, allowing the scientists to see the changes below the surface and within the dense forest. S band என்ன ஆகுது பண்ணுதுன்னா provides more detailed information on the surface features like crop fields, water bodies.
இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு என்னன்னா இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அஃப்கோர்ஸ் உலகத்துக்கே இம்பார்ட்டன்ஸு. பட் நம்ம சின்ஸ் வி ஆர் மோர் கன்சர்ன்ட் வித் அக்ரிகல்ச்சர் ஆர் எனி அதர் ஆல் அதர் ஆஸ்பெக்ட்ஸ், அதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம இந்த எல் அண்ட் எஸ் காம்ப்ளிமெண்டரி பேண்ட்ஸ் இருந்ததுன்னா we can able to visualize, assess many things, and we can forecast accordingly and take all precautions also. So அதனால என்ன சொல்றாங்க, by combining these two perspectives, NISARs offer an unprecedented view of the planet அப்படிங்கிறான். So facilitating advancement in areas like climate science, disaster mitigation and resources management. So இது வந்து something very unique in type. Okay, next sir. எல்லாம் தெரியுதா? எல்லாம் வந்துருச்சு. நீங்க ஒரு செகண்ட். இல்ல கொஞ்சம் இந்த ஸ்லைட் தானே? கோ பேக். அவன் ஸ்லைடு தான் முன்னாடி போகணும். கோ பேக், ஃப்ரண்ட்டுக்கு போகணும். ப்ரீவியஸ் ஸ்லைட் போகணுங்களா? ப்ரீவியஸ் ஸ்லைடு போகணும். இதுதான் காம்ப்ளிமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். இதான் நெக்ஸ்ட். ஓகே, இந்த ஃப்ரீக்வன்சி நம்ம பார்த்தோம் இல்லையா, தட் இஸ் கால்டு கிகா ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறோம். ஜஸ்ட் ஒரு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்கோசரம். ஏன்னா கிகா ஹெர்ட்ஸ் நான் ஐ வாண்ட் ரெஃபர்ஸ் மை செல்ஃப் ஆல்சோ. கிகா ஹெர்ட்ஸுங்கிறது நம்ம எல்லாமே கம்ப்யூட்டர் படித்தவங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து கிகா ஹெர்ட்ஸுங்கிறது என்ன அப்படின்னம்னா த பேஸ் யூனிட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி தான் கிகா ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. இப்போ அது என்னன்னா how many cycles per second. ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது how many cycles per second ஃப்ரீக்வன்சியில். இப்போ கிகா ஹெர்ட்ஸுங்கிறது வந்து 1 பில்லியன் ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா அவ்வளவு சைக்கிள்ஸ் பர் செகண்ட். அப்படின்னா எவ்வளவு தூரத்துக்கு ரேப்பிடாக போகுதுன்னு பார்த்துங்க. இதெல்லாம் தான் அந்த ப்ராசஸரில் நம்ம யூஸ் பண்ணுறதும், கிளாக் ஸ்பீடில் யூஸ் பண்ணுறது, CPU எல்லாம் யூஸ் பண்ணுறப்ப தான் நம்ம வந்து ஸ்பீடு பார்க்குறோம்னு வச்சுங்களேன். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி வந்து இஸ் யூஸ்ட் இன் மெஷர்ட் இன் கிகா ஹெர்ட்ஸ். ஸோ அதில் நம்ம காமிச்சது வந்து 1 to 2லாம் போட்டிருந்தோம். ஸோ இட் இஸ் ஸோ ஹை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சார். ஓகே, இப்போ வந்து நம்ம முதல்ல ஸ்லைடில் பார்த்தோம் வேரியஸ் பேண்டு பார்த்தோம், ஆர்எஃப் பேண்டு பார்த்தோம். இதில் வந்து ஜென்ரலாக என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பார்த்தீங்கன்னா எல் பேண்ட் அப்படின்னு பார்த்தோம். அதனுடைய ஃப்ரீக்குவென்சி வந்து 1 to 2 கிகா ஹெர்ட்ஸு. தென் எஸ் பேண்டுங்கிறது பார்த்தோம்னா 2 to 4 கிகா ஹெர்ட்ஸ். சி பேண்டுங்கிறது 4 to 8. எக்ஸ் பேண்டுங்கிறது 8 to 12. கியூ பேண்டுங்கிறது 12 to 18. கே பேண்டுங்கிறது வந்து 20 to 40. ஸோ இப்போ லெஃப்ட் இருந்து ரைட்டு போக போக ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் அதிகமாக என்ன ஆகும்னா வெரி பவர்ஃபுல். அதனுடைய வேவ் லென்த்தும் கம்மியாக இருக்குது. ஸோ இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எல் அண்ட் எஸ் நம்ம பார்த்தோம்னா இது யூஸ்டு இன் சேட்டலைட் கம்யூனிகேஷன், மொபைல் கம்யூனிகேஷன்ஸு, நெவிகேஷன் சிஸ்டம்ஸ், ஜிபிஎஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதனுடைய என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ், எல் பேண்ட் கிவ்ஸ் சிக்னல்ஸ் ஹாவ் அ குட் பெனட்ரேஷன் த்ரூ த எர்த் அட்மாஸ்பியர், மேக்கிங் தம் சூட்டபிள் போத் ஃபார் terrestrial as well as satellite communication. S band பார்த்தோம்னா அதே தான் commonly used in radar systems, satellite communications. S band also has got a shorter wavelength இருக்கிறதுனால it have better resolutions in radar applications காமிக்கிறாங்க. ஸோ அது மாதிரி சி பேண்டு, கே பேண்டு, எக்ஸ் பேண்ட்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். இது நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்களேன், இன்னும் கொஞ்சம் மோர் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். இதில் பாருங்கள், இதில் வந்து யூ கேன் சி வேவ் லென்த், ஷார்ட்டர் வேவ் லென்த் டு லாங்கர் வேவ் ரிவர்ஸ் பண்ணி போட்டிருக்கிறேன் நான். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலான் இருக்கும். இந்த கே பேண்டுங்கிறது பார்த்தோம்னா வேவ் லென்த் பார்த்தோன்னா ஒரே ஒரு 1 to 0.8 சென்டிமீட்டர். ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 40ங்கிறது தான் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி. ரொம்ப நாட் வெரி, அது கேரக்டரிஸ்டிக் பார்த்து நாட் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அவர் சார். அதாவது எதுக்கு இது போட்டிருக்கு அப்படின்னா why we did we choose only L and S while there are so many bands are there. ஆர்எஃப் ஃப்ரீக்வன்சியில் வந்து இந்த மாதிரி 7-8 ஃப்ரீக்வன்சி இருக்குது. நம்ம ஏன் வந்து எல்எஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது இது ஒரு ஜஸ்ட் ஒரு இதுக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கே பேண்டில் பார்த்தீங்கன்னா நாட் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் சார். இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ஏர்போர்ட் சர்வேலன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் கே பேண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 1.7 to 1.1 சென்டிமீட்டர் இருக்கு இல்லைங்களா, அதுவும் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் சார். நம்மளோட இப்போ ப்ரெசன்ட்
இதுக்கு யூஸ்ஃபுல்லாக கிடையாது. அது ஏர்போர்ட் சர்வெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. கியூ பேண்டுங்கிறது வந்து அது நாட் யூஸ்ஃபுல் ஃபார் சார், அது என்ன ஏர்போர்ட் சர்வெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ் பேண்டுங்கிறது வந்து 2.4 சென்டிமீட்டர், அது ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் தான். அது என்ன ஆகுதுன்னா இட் கிவ்ஸ் யூ வெரி ஹை ரெசல்யூஷன்ஸ், லோ பெனட்ரேஷன், பட் நாட் யூஸ்ஃபுல் இன் வெஜிடேட்டட் ஏரியாஸ். ஓகேங்களா, பெனட்ரேஷன் கம்மியாக இருக்கும். அது எங்கே யூஸ் பண்ணலாங்கன்னா அர்பன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மானிட்டரிங், ஐஸ் அண்ட் ஸ்னோ அண்ட் வெதர், அதுக்கு யூஸ் பண்ணலாம். சி பேண்டு பார்த்தோம்னா அதனுடைய வேவ் லென்த்து 7.5 to 3.8 சென்டிமீட்டர். அது வந்து மீடியம் ரெசல்யூஷன்ஸ், மீடியம் பெனட்ரேஷன், ஹையர் கோஹரன்ஸ். அது எங்கே யூஸ் பண்ணுவாங்க? சேஞ்ச் டிடெக்ஷன்ஸ், ஐஸ், அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மானிட்டரிங், மேரிடைம் நேவிகேஷன், கிளேஷியர்ஸ், அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வர்றது எஸ் பேண்ட். அது 15 சென்டிமீட்டர் டு 7.5 சென்டிமீட்டர் வேவ் லென்த் உள்ளது. தட் இஸ் எக்ஸ்பெரிமெண்டல் இன் சார், ஹை பெனட்ரேஷன். அதான் நம்ம சொன்னோம், அதை யூஸ் பண்ணணும் நம்ம. அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அக்ரிகல்ச்சர் மானிட்டரிங் அண்ட் மெரைன் ரேடார். ஸோ அக்ரிகல்ச்சர் கம்ப்ளீட்டாக வரணும் எஸ் வரும். அது பிகாஸ் அதனுடைய ஃப்ரீக்வன்சியும் கம்மியாக இருக்குது, 2 to 4 கிகா தான் இருக்குது. வேவ் லென்த்து கம்மியாக இருக்கிறதுனால ஹை பெனட்ரேஷன் இஸ் பெட்டர். அதுக்கு கீழே வர்றது எல். ஸோ எல்லில் வந்து பார்த்தோம்னா வேவ் லென்த் வந்து 15 சென்டிமீட்டர் டு 30 சென்டிமீட்டர், மீடியம் ரெசல்யூஷன்ஸ் இருக்கும், ஹை பெனட்ரேஷன்ஸ் இருக்குது. அது வந்து என்ன யூஸ் ஆகுது? ஜியோ பிசிக்கல் மானிட்டரிங், பயோமாஸ், வெஜிடேஷன் மேப்பிங் அண்ட் சாயில் மாய்ஸ்சர். லாஸ்ட் வந்து பி பேண்டுங்கிறது வந்து 30 சென்டிமீட்டர் டு 100 சென்டிமீட்டர். அது என்னன்னா வி cannot யூஸ் பிகாஸ் இட் ஹஸ் காட் லிமிட்டட் what do you call ரெசல்யூஷன்ஸ். அதனால வி ஆர் நாட் ஏபிள் டு யூஸ் இட். ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா, ஸோ வி ஹவ் செலக்டட் எல் அண்ட் எஸ் from 7.5 சென்டிமீட்டர் டு 15 சென்டிமீட்டர் எஸ் அண்ட் 15 சென்டிமீட்டர் டு 30 சென்டிமீட்டர் எல். இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு என்ன ஆகுதுன்னா, ஒன்று லாங், ஒன்று ஷார்ட்டு, ஒன்று மீடியம் ஃப்ரீக்வன்சி, ஒன்று லிட்டில் பிட் ஹையர் ஃப்ரீக்வன்சி வச்சுட்டோம்னா வி கேன் மேப் அப் அக்ரிகல்ச்சர் மானிட்டரிங் பார்க்கலாம், மெரைன் ரேடர் பார்க்கலாம், ஜியோ ஃபிசிக்கல் மானிட்டரிங். ஜியோ ஃபிசிக்கல்ங்கிறது இட் கவர்ஸ் மெனி திங்ஸ் இன்க்ளூடிங் ஐஸு சேர்ந்தது தான் ஜியோ ஃபிசிக்கல். இது பயோமாஸ்ங்கிறது வந்து பேசிக்கலி ஆல் ட்ரீஸ் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். வெஜிடேஷன் மேப்பிங், அதெல்லாம் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு பிளான்ட் ட்ரீஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். தென் சாயில் மாய்ஸ்சர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா சில இடத்துல வந்து நம்ம ராஜஸ்தான்லாம் போனோம்னா சாயில் மாய்ஸ்சர் வந்து ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் தே கேன் டூ டு இம்ப்ரூவ் த சாயில் மாய்ஸ்சர், அது வந்து காமிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும். டிட்ரியேஷன் ஆகுதா, கம்மியாகுதான்னு இருக்கும். மூணாவது வந்து என்ன அப்படின்னம்னா, இதனால என்ன இம்பார்ட்டன்ட்னா, இப்போ நிறைய பில்டிங் வந்தது, நிறைய இடத்துல பில்டிங் வந்ததுன்னா நேச்சுரலி இட் வில் அஃபெக்ட் த சாயில் மாய்ஸ்சரை வந்து காமிச்சு கொடுக்கும். ஸோ வெறும் எல்லா பக்கம் பில்டிங்காக வந்ததுன்னா நேச்சுரலி யூ ஆர் நாட் என்ரிச்சிங் த சாயில். ஸோ அது கிளீனாக காமிச்சு கொடுக்கும்னு வச்சுக்கங்களேன். அதே மாதிரி டீஃபாரஸ்டேஷன் இருந்தாலும் காமிச்சு கொடுத்துரும். ஃபாரஸ்டேஷன் இருந்தாலும் குட்ஸ் பாசிட்டிவ் திங். எஸ், ஃபாரஸ்டேஷன் இங்கே நிறையா நடக்குது. யார் மரத்தை எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்களோ அங்கே டீஃபாரஸ்டேஷன் நடந்துன்னா அங்கே தெரியும், டீஃபாரஸ்டேஷன் தெரியும். அதே மாதிரி என்ன சீல வந்து என்னென்ன ப்ராப்ளம் நடக்கிறது அதையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சீல வந்து சப்போஸ் ஈவன் ஆயில் ஸ்பில் வந்தால் கூட சர்ஃபேஸில் காமிச்சு கொடுத்துரும். நம்ம எஸ் பேண்டை வச்சு சர்ஃபேஸ் ஆயில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு கொடுத்துரும். அதே மாதிரி எல் பேண்ட் இருக்கிறதுனால ஏதாவது கடலுக்கு அடியில் டு சம் எக்ஸ்டென்ட் ஏதாவது சுனாமி அஜிடேட் ஆகுதா, அஃப்கோர்ஸ் இட் cannot go deep to the bottom of the sea because it cannot travel to that extent, but at least because the tsunami does not come immediately, it takes weeks. So slower varrappa it will capture and tells you that there is vibrations, there is structure changes in the sea அப்படின்னு காமிச்சு கொடுத்துரும். ஸோ இது அதே மாதிரி ஜியோ ஃபிசிக்கல் மானிட்டரிங் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்னோ எங்கே இருக்குது, போலார் எங்கே இருக்குது, ஐஸில் என்ன மாடிஃபிகேஷன் இருக்குதா, குறையுதா, அதிகமாகுதா, இப்போ வந்து நம்ம கிளைமேட் சேஞ்சஸ்னால எவ்வளோ தூரம் அஃபெக்ட் ஆகுதுங்கிறது காமிச்சு கொடுத்துரும். மற்ற சேட்டலைட் எல்லாமே காமிக்கும், இது வரைக்கும் போன சேட்டலைட் எல்லாமே காமிக்கும். இது வந்து மோர் ஸ்பெசிஃபிக் பிகாஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்டரி டு ஈச் அதர் பை ஹேவிங் எல் அண்ட் எஸ் பேண்ட். அதனால வந்து you can able to generate so many data as possible. And another thing is not only data, just data to the accuracy of 1 centimeter. So அது வந்து something remarkable. So next sir. ஓகே, இன்னொரு ஜஸ்ட் இது எதுக்கு நான் போட்டேன்னா, இது நம்ம இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, லாங்கர் வேவ் லென்த்து, ஷார்ட்டர் வேவ் லென்த்துன்னு. இப்போ பாருங்க, எக்ஸ் பேண்டுங்கிறது வந்து 3 சென்டிமீட்டர் வேவ் லென்த்து. அதே மாதிரி எல் பேண்டுங்கிறது வந்து நம்ம எஸ் காமிக்கல, மறந்துட்டேன் நான்.
எல் பேண்டுக்கு வந்து 24 சென்டிமீட்டர். இப்போ வந்து நம்ம எக்ஸ் பேண்டையுமே எல் பேண்டையும் கம்பேர் பண்ணலாம். எக்ஸ் பேண்ட் வந்து 3 சென்டிமீட்டர். அங்கிருந்து வர்ற ரேடியோ ஃப்ரீக்வன்சி என்ன ஆகுது அப்படின்னா, மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்தது சர்ஃபேஸில் வந்து அடிக்குது. அடிச்சிட்டு உடனே திரும்பிடும். இட் cannot கோ டவுன். வேற எல் பேண்டில் பாருங்க 24 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா, சர்ஃபேஸ்லையும் வருது, இட் பெனட்ரேட்ஸ் டவுன், ரூட் வரைக்கும் போயிட்டு ரூஃப்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அதனுடைய எக்கோ மேலே ஏறுது. அதே மாதிரி பி பேண்டு பாருங்க 65, அது வந்து ஆல்சோ இட் டஸ் த சேம் திங், இட் ஈவன் டஸ் பெட்டர் தேன் எல் பேண்ட். ஆனால் இட் ஹஸ் காட் சடன் ப்ராப்ளம். அதனால தான் நம்ம வி டிட் நாட் சூஸ் தட் இன்ஃபேக்ட். ஸோ இதுதான் வேவ் லென்த் வந்து அதிகமாக அதிகமாக ஹவு த பெனட்ரேஷன் இஸ் பாசிபிள், வேவ் லென்த் கம்மியாக சர்ஃபேஸ் டச்சிங் ஒன்லி இஸ் பாசிபிள். ஸோ அதுதான் ஜஸ்ட் டு எம்பரிக்கல் எக்ஸ்பிளனேஷன், வேற ஒன்றுமே இல்லை. இந்த கிராஃப் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேவ் லென்த் கம்மியாக இருந்ததுன்னா சர்ஃபேஸோட நின்றுது, வேவ் லென்த் அதிகமாக இருந்ததுன்னா இட் கோஸ் அப் டு த பாட்டம், எவ்வளோ தூரத்துக்கு போக முடியுமோ போயிட்டு அதனுடைய சிக்னல் எக்கோ ஆகி மேலே வருதுன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சார். ஓகே சார், பின்னாடி வாங்க. இன்னொன்று வந்து இந்த ஏரோவெல்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்மிங் அட் ஸ்லாண்டிங்கில் ஸ்லாண்டிங் சம் ஆங்கிளில் தான் வருது, பார்த்து கவனிச்சிங்கன்னா. ஓகேவா? இதே இது ஸ்ட்ரெயிட்டாக போட்டோம்னா, அந்த பிக்சர் எடுத்தேன் நான், அதை உள்ளே போட மறந்துட்டேன். இப்போ அதே இது ஸ்லைட்டாக போட்டோம்னா வெர்டிக்கலாக போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னோம்னா, இட் இஸ் நாட் கவரிங். இப்படி இந்த மாதிரி இன்க்ளினேஷனாக வர்றப்ப என்னன்னா, இட் கவர்ஸ் மோர் வித். ஓகே, மோர் வித் இட் கவர்ஸ் ஆகுது. கவர் ஆகி மேலே போகிறப்ப ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணி மேலே போகுது. வெர்டிக்கலாக போச்சுன்னா இட் கெனாட் கவர் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள். அதனால தான் இந்த சேட்டலைட்டை வந்து வி ஆர் கீப்பிங் த ஆர்பிட் அட் 93.54 ஆங்கிளில் அந்த டில்ட்டிங் வச்சு வைக்கிறோம். அப்போ டில்ட்டிங் வச்சு வைக்கிற இவ்வளோ இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னோம்னா, இதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக ஸ்லாண்டிங்காக வரும். கம்ப்ளீட்டாக பிக்சர் வர மாதிரி கம்ப்ளீட்டாக ஸ்லாண்டிங்காக வந்துட்டு இட் போத் அட் த சர்ஃபேஸ் as well as it penetrates up to the bottom, and then the echoes get reflected back. Echoes are not sound. I mean, echo is anything which bounce back called echo. So இதில் வந்து frequency echoன்னு சொல்லுவாங்க. அது ஸோ சவுண்டு நினச்சிக்க கூடாது. நெக்ஸ்ட் சார். ஓகே, இது ஸோ இப்போ சொன்னது தான் மறுபடியும் இது சொல்கிறேன். ஒய் நிசார் இஸ் ரெக்வயர்ட் அப்படின்னோம்னா, இட்ஸ் அ டியூவல் ஃப்ரீக்வன்சி ரேடார் ஃபார் என்ஹான்ஸ்டு அப்சர்வேஷன்ஸ் அப்படின்ட்டோம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னோம்னா, இஸ் த ஃபர்ஸ்ட் எர்த் அப்சர்விங் சேட்டலைட். ஓகே, முதல்ல சொன்னோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்டுங்கிறோம். ஸோ நிசார் இஸ் த ஃபர்ஸ்ட் எர்த் அப்சர்விங் சேட்டலைட் டு யூஸ் டியூவல் ஃப்ரீக்வன்சி சிந்தட்டிக் அப்பரேச்சர் ரேடார் அப்படிங்கிறோம், கம்பைனிங் போத் எல் பேண்ட் அண்ட் எஸ் பேண்ட். எல் பேண்ட் வந்து நாசா கொடுத்தது, எஸ் பேண்ட் வந்து நம்ம இஸ்ரோ, நம்ம இந்தியாவிலேருந்து பண்ணது. So this allows the satellite to penetrate the cloud, smoke, vegetation and operate day and night. This L-band is effective for observing the forest changes and detecting shifts under the soil. S-band is useful for monitoring the crop health and snow cover and soil moisture. So இதுதான் ஃபர்ஸ்ட் டியூவல் ஃப்ரீக்வன்சியோட யூஸ். ரெண்டாவது வந்து இது வந்து ஜஸ்ட் பேண்ட் மட்டும் வைக்கல, அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹை ரெசல்யூஷன்ஸ் குளோபல் கவரேஜ் டேட்டா ஃப்ரீக்வன்சி அந்த சிஸ்டம் அடாப்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னம்னா, இந்த ஹை ரெசல்யூஷன் இருக்கிறனால என்ன ஆச்சுன்னா, எனி சேஞ்சஸ் தட் டேக்ஸ் பிளேஸ் ஆஸ் ஸ்மால் அஸ் 1 சென்டிமீட்டர் அது வரைக்கும் நம்ம வந்து பார்க்க முடியும். இப்போ வெறும் பேண்டு மட்டும் நம்ம வெறும் ஃப்ரீக்வன்சி மட்டும் அனுப்பிச்சிட்டு அது எக்கோ ஆகிறத வந்து நம்ம கேப்சர் பண்ணி ரிசால்வ் பண்ணுற எக்யூப்மெண்ட் இல்லாட்டி, தென் வி வில் நாட் ஏபிள் டு இன்டர்பிரேட் த டேட்டா அண்ட் அக்யூரசி வில் பி வெரி லெஸ். ஓகே, ஸ்டில் வி கேன் சே சம்திங் இஸ் கம்மிங்லாம். ஆனால் இங்கே வந்து போட்டது வந்து ஹை ரெசல்யூஷன் கவரேஜ் வச்சுருக்காங்க, பிகாஸ் அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். ஓகே, மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னோம்னா, அப்ளிகேஷன்ஸ் இன் வேரியஸ் கிரிட்டிக்கல் டொமைன்ஸ். ஸோ அதுதான் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம் ஏற்கனவே, அதை திருப்பி சொல்ல தேவையில்லை. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இட் கவர்ஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங். ஹெல்த் ஆஃப் ஃபாரஸ்ட், கிளேஷியர்ஸ், வெட்லேண்ட்ஸ், ப்ரொவைடிங் டேட்டா குருஷியல் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் த கிளேஷியர் மெல்ட், sea level rise, changes in carbon storage அப்படி காமிக்குது. அதே மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிஸ்க் அசஸ்மெண்ட். சேட்டலைட் கேன் டிடெக்ட் ஏர்லி சைன்ஸ் ஆஃப் எர்த்குவேக், லேண்ட்ஸ்லைட்ஸ், volcanic activity by identifying the ground movements, improving the preparedness and response. அப்புறம் அடுத்தது வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் செக்யூரிட்டி. It will measure the soil moisture to help the farmers to optimize irrigation and improve crop yield.
ecosystems and biodiversity conservations. This mission helps monitor forest and wetlands, detect illegal logging, and assess disaster damage. So இந்த மூணுமே இந்த சொன்னது எல்லாமே it covers almost all walks of life. நமக்கு வந்து சுனாமி வர்றதும் சரி, கிளேஷியர் மெல்ட் ஆகிறதும் சரி, இரிகேஷனும் சரி, எர்த்து குவைக் வர்றதும் சரி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டும் சரி, எக்கோசிஸ்டம் நல்லா இருக்குதா, எப்படி போயிட்டு இருக்குது, ப்ளஸ் சைடில் இருக்குதா, மைனஸ் சைடில் இருக்கா, பொல்யூஷன்ஸ் எப்படி இருக்குது. ஸோ இட் கவர்ஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் பை வர்ச்சு ஆஃப் ஹேவிங் எ டியூவல் ஃப்ரீக்வன்சி ரேடார். நம்பர் 1. Number 2, the electronic system is so well placed that it gives you global coverage with accuracy data. Okay, so அதனால இந்த காம்பினேஷன் இருக்கிறனால, with accuracy data இருக்கிறனால, it can able to predict and then give the information to the station. அதை வச்சுக்கிட்டு டெய்லி இந்த இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கு, எவ்ரி 12 hours வந்துகிட்டே இருக்கும். அதை வச்சுக்கிட்டு we can able to predict well in advance. எர்த்குவேக் வரணும்னு வெயிட் பண்ணவே தேவையில்லை. சப்போஸ் வல்கனோ வருது அப்படின்னம்னா, வல்கனோ ப்ராசஸ் ஸ்டார்ட்ஸ் ஆல்மோஸ்ட் 6 months 1 year பிஃபோர். ஸோ எப்போ வெடிக்கும் அப்படின்னம்னா ஆல்மோஸ்ட் 2-3 weeksக்கு முன்னாடி வெடிக்கும். அதெல்லாம் இது காமிச்சு கொடுத்துரும். ஏன்னா அது ஃப்ரம் த சிஸ்மிக் இருந்து காமிச்சிரும், ப்ளஸ் அதை டெம்பரேச்சர் மெஷர் பண்ணி காமிச்சிரும். ஸோ அதனால அட்லீஸ்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், மக்கள் எல்லாம் அங்கே இருக்கிறவங்களாம் சீக்கிரம் வெளியே போக சொல்லலாம். அதே மாதிரி எனிதிங் ஹேப்பன்ஸ் டு த சி, டிசாஸ்டர்ஸ் மேனேஜ்மெண்ட், இட் வில் ஹெல்ப் த பீப்புள் டு கோ. அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் செக்யூரிட்டி, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார்மர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது, ப்ரொவைடட் வி ஆர் கோயிங் டூ மச் ஃபார்மிங். அஃப்கோர்ஸ் மற்ற கண்ட்ரிஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் எவ்ரி கண்ட்ரி they should make use of these things அப்படிங்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் கிளைமேட்டிக் சேஞ்சஸ். ஸோ அது வந்து இப்போ ஏற்கனவே நம்ம கார்பன் எமிஷன்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து இட் வில் கிவ் யூ ஒன்ஸ் இன் 12 daysக்கு ஒரு தடவை எப்படி கிளேஷியர் எவ்வளோ தூரம் மெல்ட் ஆகுது, வெட்லேண்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்குதா, அதெல்லாம் கிளீனாக காமிச்சிக்கிட்டு இருக்கோம். எனி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் இன் த ஃபாரஸ்ட் ஆர் ஈவன் த சி ஆர் எனி spoilage on the sea, எல்லாத்தையும் வந்து it will just give you the signal in fact. Sir, next sir. இப்போ சொன்னதா திருப்பி சொல்ல விரும்பல, இது how it works இதே தான், நம்ம சொன்ன மாதிரி தான், இது வேற ஒன்றுமே இல்லை. சார் நெக்ஸ்ட் சார். இப்போ முதல்ல சொன்ன மாதிரி தான், இது காம்ப்ளிமெண்டரி ரோல்ஸ் சார் வந்து எல் பேண்ட் எஸ் பேண்ட் இருக்கிறனால ரெண்டுமே கம்பைன் பண்ணி அன்பிரசிடென்டட் வியூ ஆஃப் அவர் பிளானட், இது வரைக்கும் நடக்காததை வந்து இந்த நிசார் வந்து பண்ணியிருக்குது, போயிருக்குது. ஒன்ஸ் ஸ்டார்டட் ஆப்ரேட்டிங்னா நம்ம we will get all the feedback, we will get it in fact. ஓகே சார், நெக்ஸ்ட் சார். ஓகே, இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னம்னா, இந்த பிளானட் வந்து நம்ம சேட்டலைட் வந்து இட் இஸ் kept at 740 kilometers above from the earth and also inclination of 93.4 degree. அப்போ அந்த இன்க்ளீன் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, பாருங்க டிரான்ஸ்மிட் அந்த RF ரேஸ் எல்லாம் கீழே வருது. ஓகேவா, இட் குட் பி போத். மேலால் இருக்கிறது வந்து லெட்டஸே லாங்கர் வேவ், ஷார்ட்டர் வேவ் லென்த்னு வச்சுக்கோங்களேன். கீழால் இருக்கிறது வந்து லாங்கர் வேவ் லென்த். ஸோ இட் கவர்ஸ் போத் அப் சர்ஃபேஸ் as well as down. ஸோ தட் இஸ் கால்டு ஸ்வாத் அப்படிம்பாங்க, ரேடார் ஸ்வாத்துங்க. இந்த ரேடார் ஸ்வாத் எவ்வளோ வருதுன்னா 240 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்வாட் பண்ணலாங்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து இட் ஹஸ் காட் கேப்பபிலிட்டி பை மேக்கிங் யூஸ் ஆஃப் போத் எல் பேண்ட் அண்ட் எஸ் பேண்ட். அதுதான் இன்ட்ரெஸ்டிங் இது. ஸோ அதே மாதிரி வாட் எவர் இட் கம்ஸ் அவுட், எக்கோ பண்ணி திரும்பி போகிறப்ப இட் ரிசீவ்ஸ் த சிக்னல் இன் டு த மேலே இருக்கிற ஆண்டனா வந்து ரிசீவ் பண்ணிடும். ஓகேவா, ஓகே. இது எதுக்கு இந்த பேர் சிந்தட்டிக் அப்பரச்சர் ரேடர் அப்படிங்கிற பேர் வந்தது அப்படின்னம்னா, இது ஒரு is an advanced remote sensing technique to use to create high resolution images of the earth's surface regardless of weather conditions or time of day. Unlike optical sensors that rely on sunlight, SAR actively transmits pulses of energy, microwaves, and records the echoes back scattered signal reflected back from the earth's surface. So அதனால தான் synthetic aperture radar. There is another reason also why the word synthetic has come. ஸோ இப்போ இது என்ன சொல்லுதுன்னா, ஆப்டிக்கல் முதலே சொன்ன மாதிரி ஆப்டிக்கல் சென்சர்லாம் யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னம்னா, தே யூஸ் ரிலே ஆன் சன்லைட். ஆனால் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இட் கெனாட் கம் அண்ட் கோ பேக் பிகாஸ் ஆஃப் சோ மெனி டிஸ்டர்பன்சஸ். ஆனால் இந்த சார் மூலம் என்ன ஆகுது அப்படின்னம்னா,
ஹை ரெசல்யூஷன் இமேஜ் கிடைக்குது irrespective ஆஃப் த வெதர் கண்டிஷன். ஏன்னா சில சமயம் மழை வரும், வல்கனோ ரீசன்ஸ் தான் ஃபுல்லாக டஸ்ட் வரும், சில இடத்துல வந்து ஃபுல்லாக ஸ்மோக் வரும், சில இடத்துல வந்து ஃபயர் இருந்ததுன்னா இருக்கும். இது irrespective ஆஃப் எனி கண்டிஷன்ஸ், திஸ் RF frequency of L and S can penetrate and reach the surface as well as the bottom, as much bottom it can reach with the radar swath of 240 kilometer அப்படிங்கிறான். நெக்ஸ்ட் சார். இது வந்து why it is called synthetic. என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஸ்மால் டெக்னிக்கல் வேர்ட், ஐ ஜஸ்ட் கண்டென்ஸ் இட் பேசிக்கலி. இப்போ there is an aperture, small aperture அது எல்லாத்துக்கும் தெரியும், ஹோல்னு தெரியும், ஓகே, ஓப்பனிங்னு தெரியும். ஸோ இதில் வந்து aperture refers to the opening used to collect the radar data. அந்த aperture ஓப்பனிங் மூலமாக தான் we send the signal from X, receive it through the aperture. ஓகேவா? இப்போ when we receive the signal to the aperture அப்போ என்ன ஆகும்னா, சப்போஸ் சிங்கிள் ஓப்பனிங் ஸ்மால் சைஸோ அல்லது ஃபிக்ஸட் சைஸாக இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னம்னா, ஆல் த எக்கோஸ் cannot reach இல்லையா? பிகாஸ் எக்கோஸ் ஆர் கம்மிங் ஃப்ரம் சர்ஃபேஸ் as well as to the extent of bottom. நம்ம ஏன்னா பிகாஸ் நம்ம ரேடார் ஸ்வாத் வந்து 240 கிலோமீட்டர், அதனால ரிசீவிங் எக்கோஸ், ரிசீவிங் சிக்னல்ஸ் ஆர் பிளென்டி, மல்டிபிள்ஸ், காம்ப்ளிமெண்ட்ரி, இதெல்லாம் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஓப்பனிங் வந்து ஃபிக்ஸடாக இருந்ததுன்னா இட் நாட் பாசிபிள் இல்லையா? இது வந்து ஃப்ளெக்சிபிள் ஓப்பனிங். ஓகே, தட் இஸ் வை இட்ஸ் கால்ட் சிந்தட்டிக் அபரேச்சர் அப்படிங்கிறாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த நம்பர் ஆஃப் சிக்னல் தட் கம்ஸ், இட் ஜஸ்ட் ஓப்பன்ஸ். அண்ட் யூனோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆனதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஆல் த சிக்னல்ஸ், all the echo that comes back from earth to the satellite being passed through the aperture and get into the system to calibrate and then magnify and do the mapping and calculation, everything. So அதனால தான் it is called synthetic aperture radar அப்படிங்கிறாங்க. வெறும் aperture radar அப்படின்னா there's a fixed aperture, whole could be some dimension. சிந்தட்டிக்ங்கிறனால எப்படி like just like a synthetic resin, we produce synthetic resins of various kind depending upon the application. அது மாதிரி இங்க வந்து because by virtue of opening in different sizes, so it is called synthetic aperture radar. Next sir, this is my understanding. If something different that they can explain me also. Okay, then next. What is that? Next தான். Okay, how nicer covers earth. இது வந்து நம்ம பார்த்தோம், ஓகே, மேலே அனுப்பிச்சிட்டோம், மேலே போய் சுற்றிக்கிட்டு இருக்குது, 740 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. எப்படி அது நெக்ஸ்ட் வந்து எப்படி ஹவு இட்ஸ் கோயிங் டு ரிவால்வ் அரவுண்ட் த ரிவால்வ் அபோவ் த எர்த், எப்படி சேட்டலைட் போகுதுன்னு பார்க்குறோம். 2 விதமான டேட்டா எனக்கு கிடைச்சிது. ஒன்று சொன்னாங்க வந்து 12 days ரிப்பீட் சைக்கிள்னு சொல்லிட்டு ஒரு சொல்லுது, இன்னொன்று வந்து ட்வைஸ் எவ்ரி 12 daysன்னு சொல்கிறாங்க. ஐ டு நாட் நோ விச் ஒன் இஸ் கரெக்ட். அஃப்கோர்ஸ் இன்னைக்கு நியூஸ் பார்த்தோம்னா அந்த நாசா ஜென்டில்மேன் இஸ் டாக்கிங், இட் இஸ் 12 days ஒன்லி. எவ்ரி 12 days you get that particular satellite comes to the given point. Every 12 days a cycle வரும். சப்போஸ் இந்தியாவுக்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்க, சென்னைக்கு மேலே வருதுன்னு அப்படின்னா every 12th day it comes to above Chennai and then just it absorb everything, send the signal and collect the data and just go moves on to the next one. So அதனால at a given point in time keep on moving. given point in time வந்து once in 12 days வருதுங்கிறாங்க. ஆனால் சில இடத்துல போட்டிருக்காங்க twice in every 12 days அப்படிங்கிறாங்க. நியர்லி தீஸ் ஏரியாஸ் ஆர் கவர்டு twice in every 12 days. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 6 days 6 days அர்த்தமான்னு தெரியல. இது கொஞ்சம் எனக்கே கன்ஃபியூஷன் ஆச்சு. பிகாஸ் 2 different டேட்டாஸ் ஆர் தேர் இந்த அவங்க சைட்லேயே இருந்தது. பட் இப்போ ரீசெண்டாக இப்போ இன்னைக்கு வந்து நான் பார்த்ததில் வந்து நாசா said that once in 12 days தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் வில் டேக் இட் ஆஸ் once in 12 days வந்து அந்த ஆர்பிட் வந்து கம்ஸ் டு த கிவன் பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து அதனுடைய பேஸ்லைன் மிஷன் வந்து 3 years தான், 3 years தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. பட் ஹவர் இட் கேன் கோ அப் டு 5 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து இது ஏன் வந்து so much யூஸ்ஃபுல் அப்படின்னம்னா, we are fixing the satellite in orbit in such a way that it moves operate around SSO அப்படிங்கிறாங்க. SSOங்கிறன்னா சன் சின்க்ரோனைஸ்டு போலார் ஆர்பிட். சன் சின்க்ரோனைஸ்ட் போலார் ஆர்பிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னம்னா, அந்த சேட்டலைட் வந்து பாசஸ் ஓவர் த சேம் பார்ட் ஆஃப் த எர்த்
at the same local solar time எவ்ரி டே. அப்போ என்னது அதே பாத்துலேயே போயிட்டு இருக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, சப்போஸ் மெட்ராஸுக்கு நம்ம இந்தியாவில் வந்து ஒரு ஒரு டயத்தில் இருக்குன்னு வச்சுங்களேன், அடுத்தது ஒரு 12 டேஸ் கழிச்சு திரும்பி வர்றப்ப அதே டயத்தில் வந்து நிற்கும். ஸோ அதனால தான் இட் இஸ் மோர் மீனிங்ஃபுல். எஸ்எஸ்ஓ அப்படிங்கிறது சன் சின்க்ரோனைஸ் போலார். அப்படின்னா எல்லா இடத்துலையும் எங்கெங்க சேம் கிவன் பாயிண்ட் டயத்தில் நிற்கிறனால எனி சேஞ்சஸ் தட் டுக் பிளேஸ் இன் த லாஸ்ட் 12 டேஸ் கெட்ஸ் ஆம்பிளிஃபைடு. சப்போஸ் இந்த ஆர்பிட்டை இந்த ஆப்ரேஷன் பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணாமல் ஜிஎஸ்ஓ பார்த்தோன்னு வச்சுங்க, அது வேற ஜியோ சின்க்ரோனஸ் போலார் டிஃப்ரெண்ட். அதில் போட்டோம்னா இந்த மாதிரி கிடைக்காது. இது வந்து சன்னை பேஸ் பண்ணி இது சுத்துறனால அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒன்ஸ் இன் 12 டேஸ் விச் எவர் பாயிண்ட் இட் ஸ்டேஸ் தேர், அந்த பாயிண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் 12 டேஸ்க்கு என்ன சேஞ்ச் இருந்தது, சப்சிக்வெண்ட் 12 டேஸ்க்கு என்ன சேஞ்ச் இருக்குன்னு நமக்கு உடனே காட்டி கொடுத்துருது. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா, இட் கிவ்ஸ் யூ ப்ரிசைஸ்லி 100% ப்ரிசைஸ்லி வாட் ஆர் த சேஞ்சஸ் தட் இஸ் டேக்கிங் பிளேஸ் இந்த லாஸ்ட் 12 டேஸ் ஆர் லாஸ்ட் 24 டேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருன்னு வச்சுக்கலாம். ஓகே, அதுதான் another important aspect of this fixing this satellite in the SSO mode அப்படிங்கிறாங்க. மூணாவது பாயிண்ட் வந்து ஸ்வீப் எஸ்ஆர் டெக்னாலஜி அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்வீப் எஸ்ஆர் டெக்னாலஜி என்ன அப்படின்னம்னா, இனோவேட்டிவ் ஸ்வீப் என்ன இட் பேசிக்கலி எலக்ட்ரானிக், இது ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறாங்க, which allows to cover vast areas efficiently without compromising image quality, enabling its frequent global coverage. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து 12 டேஸுக்கு ஒரு தரம் போகுது, இப்போ நமக்கு டேட்டா கிடைக்குது. செகண்ட் வந்து இட் இஸ் மூவிங் இன் எஸ்எஸ்ஓ ஆர்பிட்ல போகிறனால எவ்ரி 12 டேஸ் வந்து அட் கிவன் பாயிண்ட் இன் டைம் 12th டேல வந்து முதல்ல எங்கே இருந்ததோ அது அங்கேயே அதே சோலார் டயத்தில் நிற்கிது. அப்போ வந்து நமக்கு வந்து கிளீனாக தெரிஞ்சிடும் அட் கிவன் பாயிண்ட் இன் டைம் 12 டேஸில் வந்து என்ன சேஞ்சஸ் இங்கே நடந்திருக்குது, அடுத்த 12 டேஸில் என்ன சேஞ்சஸ் நடந்திருக்குது. ஸோ பை கம்பேரிங் தீஸ் டூ வில் நோ வி கேன் ப்ரிடிக்ட் ஸோ மெனி திங்ஸ் அப்படிங்கிறாங்க. மூணாவது வந்து இது மட்டும் நடந்தால் பத்தாது இல்லையா, அது ரெசல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, குவாலிட்டி ஆஃப் இமேஜ் எப்படி இருக்கணுங்கிறது தான் அந்த ஸ்வீப் சார் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அது யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இமேஜ் குவாலிட்டி இஸ் ஃபென்டாஸ்டிக். எப்படி எக்ஸ்ரே நம்ம எடுக்கிறோம், எக்ஸ்ரே நம்ம பழைய காலத்து மிஷின் எக்ஸ்ரேவுக்கும் இப்போ எடுக்கிற எக்ஸ்ரேவுக்கு எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக, எவ்வளோ பிக்சல்ஸ், முதல்ல எல்லாம் பிக்சல் 10 இருக்கும், இப்போ வந்து 1000, 2000, 5000 பிக்சல்ஸ்லாம் போட்டு எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி குவாலிட்டி வந்து ஸ்வீப் சார் டெக்னாலஜியில் வந்திருக்குது. அப்புறம் 12 டேஸ் ரிப்பீட் சைக்கிள், இது முதலே சொன்னது தான். ஸோ எவ்ரி 12 டேஸுக்கு வந்து இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா, சேம் லொக்கேஷன்ஸ் ட்வைஸ் எவ்ரி 12 டேஸ் NISAR can determine how the physical characteristics of the surface have changed over time, even with the Earth's rotation. Earth rotation இருந்தால் கூட இது வந்து சன்னை பேஸ் பண்ணி அந்த எஸ்எஸ்ஓ போன மூடு பண்ணுறதுனால எனி பாயிண்ட் இன் டைம், இப்போ இந்தியாவில் இந்த இடத்துல என்ன நடக்குன்னு பார்க்கலாம், அமெரிக்காவில் இந்த இடத்துல இதே டயத்தில் வந்து 12 டேஸ் கழிச்சு என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஸோ உலகத்தில் எங்கே இருந்தாலும் இட் வில் ஜஸ்ட் கவர் எவ்ரி திங் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் பேசிக்கலி an important aspects of NISAR covers bath. While all the satellite whatever you have launched எல்லாமே கொடுக்குது, இருந்தாலும் பிகாஸ் ஆஃப் அடாப்டிங் தீஸ் டூ டிஃபரெண்ட் பேண்ட் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இட் ப்ளஸ் சஃபஸ்டிகேட்டட் வித் புட்டிங் த சேட்டலைட் இன்டு எஸ்எஸ்ஓ ஆர்பிட்டில் போகிறதுனாலையும், ப்ளஸ் லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஸ்வீப் சார் டெக்னாலஜி மிஷின்ஸு எலக்ட்ரானிக்ஸு போகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னம்னா, you get a good data, high resolutions, it covers top portion as well as bottom portion of the surface to some extent. எல்லாத்தையும் பார்க்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, it throws many things into light. Okay, next sir. ஓகே, இது யார் பார்ட்னர்ஷிப் முதலே பார்த்துட்டோம். திஸ் பார்ட்னர்ஷிப் இஸ் பிட்வீன் நாசா அண்ட் இஸ்ரோ. இதில் யார் எக்யூப்மெண்ட் அனுப்பிச்சான்னு பார்த்தீங்கன்னா, நாசா வந்து அவங்களுடைய டேர்ம்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் என்ன, தே ப்ரொவைடட் எல் பேண்ட் சார் கொடுத்தாங்க, எல் பேண்ட் சிந்தட்டிக் அப்ரேச்சர் ரேடார் அவங்க கொடுத்தாங்க. தென் தே ஆல்சோ கிவ் ஹை ரேட் டெலிகம்யூனிகேஷன் சப்சிஸ்டம் ஃபார் சயின்டிஃபிக் டேட்டா ஜிபிஎஸ் ரிசீவர் கொடுத்தாங்க. அப்புறம் சாலிட் ஸ்டேட் ரெக்கார்டு கொடுத்தாங்க. ப்ளஸ் அந்த ஆண்டனா 12 மீட்டர் ஆண்டனாவும் அவங்க தான் கொடுத்தாங்க. ப்ளஸ் பேலோடு டேட்டா சப்சிஸ்டம் ஃபுல்லாக அவங்க தான் கொடுத்தாங்க. ஓகே, இஸ்ரோ நம்ம என்ன கொடுத்தோம் அப்படின்னா, சேட்டலைட் பஸ்ஸை நம்ம டெவலப் பண்ணோம். சேட்டலைட் பஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது மேலே இருக்கிறது எல்லாமே சரி இருந்தால் கூட சேட்டலைட் பஸ் ஸ்டேபிள் இல்லாட்டி எல்லாம் கீழே விழுந்துடும், ஸோ கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ சேட்டலைட் பஸ் வி ஆர் வெரி குட். செகண்ட் திங் வந்து எஸ் பேண்ட் நம்ம கொடுத்துருக்குறோம், எஸ் பேண்ட் சிந்தட்டிக் அப்ரேச்சர் ரேடர் நம்ம கொடுத்துருக்குறோம்.
லான்ச் வெஹிக்கிள் நம்ம கொடுத்துட்டோம், அதை வச்சு தான் மேலே எடுத்துகிட்டு போனாங்க. அப்புறம் அசோசியேட்டட் லான்ச் சர்வீசஸ், என்னென்ன சர்வீசஸ், கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ், அது இதெல்லாமே நம்ம பார்த்தது. ஸோ இதுதான் பார்ட்னர்ஷிப் நாசாவும் நாசா வித் ஜெட் ப்ரொப்பல்லர் சர்வீசஸ் சேர்ந்து இஸ்ரோவோட சேர்ந்து இதெல்லாம் நம்ம கொடுத்து பண்ணணும். நெக்ஸ்ட் சார். ஓகே, இந்த அந்த 12 மீட்டர் சொன்னேன் இல்லையா, அதை பற்றி ஜஸ்ட் ஒரே ஒரு இதுதான். அது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அது இதை பற்றி படிச்சு ஒன்று நிறையா சொல்லலாம், பட் ஜஸ்ட் எ கண்டென்ஸ்டு. இது வந்து லார்ஜ் டிப்ளாயபிள் ஆண்டனா தட் மெஷர்ஸ் 12 மீட்டர் இன் டயமீட்டர். ஓகே, அந்த முதலே சொல்லியாச்சு. இது என்ன பண்ணுது அப்படின்னா, திஸ் ஆண்டனா என்ஹான்சஸ் சேட்டலைட்ஸ் எபிலிட்டி டு கேப்சர் டீடைல்டு ரேடார் இமேஜஸ் வித் ஹை ரெசல்யூஷன்ஸ். முதல்ல போன ஏகப்பட்ட நம்ம சேட்டலைட் அனுப்பிச்சோம், அதுல எல்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஆண்டனா கொடுக்கல. வி ஹாவ் வேரியஸ் டைப் ஆஃப் ஆண்டனாஸ், சைடு ஆண்டனாஸ் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி டிஷ் ஷேப்ல, ரவுண்ட் ஷேப்ல அது 12 மீட்டர் வச்சு நம்ம கொடுக்கல. ஸோ அதனால இது என்ன ஆகுது அப்படின்னம்னா, சேட்டலைட்ஸ் எபிலிட்டி கேப்சர் த டீடைல்டு ரேடார் இமேஜஸ் வித் ஹை ரெசல்யூஷன். கீழே வர்ற இமேஜ் எக்கோ வர்றது எல்லாத்தையும், ரேடார் வர்றது எல்லாத்தையும் வந்து எடுத்து கிளீனாக அப்சர்வ் பண்ணி வித்தவுட் எனி டிஸ்ட்ரப்ஷன். ஏன்னா கீழே போயிட்டு மேலே வர்றப்ப ஆங்கிள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால சிக்னல் வந்துக்கிட்டே போயிட்டே இருக்கும், ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். சிலது ரிஃப்ளெக்ட் ஆகிறப்ப சிலது வந்து சின்க்ரோனைஸும் ஆகும். ஏன்னா 12 days மூவ் பண்ணுறப்ப இட் இஸ் நாட் ஸ்டாண்டிங் இன் ஒன் பிளேஸ். ஸோ மூவ் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, எக்கோஸ் போயிட்டே இருக்கும், டிஃப்ரெண்ட் பிளேஸ்லேருந்து போயிட்டே இருக்கும். அப்படி போகிறனால சில சமயம் வந்து என்ன ஆகுதுன்னா, இட் வில் ஜஸ்ட் மர்ஜ் ஆகும், சில சமயம் மர்ஜ் ஆகும். ஆனால் அதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த பர்டிகுலர் டிஸ்கை கொண்டாந்தாங்க, 12 மீட்டர் டயமீட்டர் பண்ணாங்க. அது பண்ணால் இந்த எக்ஸ்பெக்டட் தட் த ரெசல்யூஷன் வில் பி 99 மோர் தென் 90% இருக்கும் அப்படிங்கிறாங்க. irrespective of the fact that thousands and thousands of echoes are coming back into the antenna. ஸோ அதுதான் பேசிக்கலி. இதில் என்ன இருக்குது அப்படின்னம்னா, இந்த ஆண்டனாவில் வந்து மேட் அப் ஆஃப் கோல்டு பிளேட்டட் ஒயர் மெஷ் டு ஃபோக்கஸ் ரேடார் சிக்னல் எமிட்டட் அண்ட் ரிசீவ்டு பை த அப்வர்டு ஃபேஸிங் ஃபீட் ஆன் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ இது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிறைய கோல்டு பிளேட்டட் ஒயர் மெஷ் வச்சுருக்காங்க. அப்போது நம்ம படத்துலேயே பார்த்துட்டு மெஷ் மாதிரி தான் இருக்குது. அது வந்து கோல்டு போட்டிருக்காங்க. ஏன் கோல்டு போட்டிருக்காங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, கோல்டுனுடைய அப்சார்ப்ஷன், மெட்டல் அப்சார்ப்ஷன் இஸ் வெரி குட். ஸோ அது அப்படியே எடுத்துக்கும், வித்தவுட் எனி டிசிபேஷன் இட் ஜஸ்ட் அப்சார்ப்ஸ். மற்ற மெட்டலாக இருந்த ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒரு டிசிபேஷன் பவர் இருக்குது, அப்சார்ப்ஷன் பவர் இருக்குது. கோல்டு இஸ் குட், நம்பர் 1. நம்பர் 2, கோல்டு எல்லாத்துக்கும் தெரியும் கரோஷன் ஆகாது. அது ஒன்று, ரெண்டாவது பாயிண்ட். சார் நெக்ஸ்ட் சார் நெக்ஸ்ட் சார் மூவ் பண்ணுங்க. இது அவங்க நிசார் சோலார் அரே, இது அவங்க கொடுத்தது தான். பாருங்க எவ்வளோ பெருசு, எவ்வளோ இதாக இருக்குது பாருங்க. இது அஃப்கோர்ஸ் ஃபோல்டு பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க, நம்ம ஃபிக்ஸ் பண்ணி மேலே அனுப்பிச்சோம். இதனுடைய கெமிக்கல்ஸ் காம்போசிஷன் தனி கிராமர், அதை பேசணும்னா 1 hour பேசலாம். நெக்ஸ்ட் சார். தேங்க்யூ வெரி மச். ஐ ஹோப் I made it to some extent, some 30% understanding. I hope. நிறைய கொடுத்தீங்க சார், டீடைல்டா கொடுத்துருக்கீங்க சார். கை தட்டலாம் முதல்ல எல்லாரும். சூப்பர் சார், சூப்பர் சார்.